அதாவது பேழைய ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பாஸ்டர் நீங்க பாருங்க, ரொம்ப கவனமா இருந்தா தான் பேழை கடைசி வரைக்கும் போகும். ஏன்னா பேழை எதனால் செய்யப்பட்டது? மரத்தால் செய்யப்பட்டது. மரங்கொத்தி பறவை எங்க இருக்கு? பேழை எதனால் செய்யப்பட்டது? மரத்தால் செய்யப்பட்டது, கீழ் பூசப்பட்டிருக்கு. மரங்கொத்தி பறவை ஃபேமிலி எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அவங்களுக்கு போர் அடிச்சு அவங்க என்ன செய்வாங்க? இவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அப்போ இவருக்கு கவனம் எப்படி இருக்கணும்? மரங்கொத்தி பறவை மேல எப்போது ஒரு கண் இருந்துகிட்டு, இவனை கவனமா இருடா, இவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது சைடு வாக்குல பேருந்து ஓட்டையை போட்டுருவான். இவன் ஓட்டையை போட்டா தண்ணி உள்ள இல்ல. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கு. பிரபஞ்சம் எப்ப சபைக்குள்ள வரலாம்னு காத்துட்டுலாம் இருக்கு. உலகம் எப்ப சபைக்குள்ள வரலாம்னு காத்துட்டுலாம் இருக்கு. பாவம் எப்ப தேவ பிள்ளைக்குள்ள வரலாம்னு அது காத்துட்டுலாம் இருக்கு. ஐயா நீங்க தேடி போக வேண்டாம், அது வரட்டுமா மைனின்னு கேக்குது. சரி, உங்க ஊர் எலிக்கு என்ன வேலை? எலி என்ன செய்யும்? ஓட்ட போடுமா இல்லையா? எலி ஃபேமிலி எங்க இருக்கு? ஐயா இந்த ஏறத்தாழ 250 நாளைக்கு மேல ஆயிட்டு பேழைக்குள்ள வந்து எத்தனை டெலிவரி முடிஞ்சிருக்கும்ல? 2 பேரா உள்ள வந்தா படைசூழ வெளியே வருவாங்கல. இப்ப இந்த எலிக்க வேலை என்ன? எங்க போனாலும் ஓட்டையை போட்டுதான் உள்ள போகும். அதுக்கு புதுசா ஓட்டை போடுறது அதுக்கு ஒரு ஆசை. சில ஆட்கள் எலி சுபாவம் உள்ளவர்கள் உண்டு. எந்த கோயில இருந்தாலும் ஓட்டையை போட்டு போயிருவாங்க. அப்ப இவன்கிட்ட இருந்து பேழைய காப்பாத்தணுமா இல்லையா? அப்ப நோவா உண்மையிலே சொல்லுதேன்ப்பா, நோவாவெல்லாம் ஒரு நாள் நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டேன். படுவாய்ப்ப நோவாவுக்கு பாட்டு போட்டாலே போட முடியாது. இயேசு ராஜா வந்திருக்கிறார்னு வீட்டுல பாட்டு போட்டா எலி கரம்பர சத்தம் கேட்காது. எல்லாரும் சைலன்ஸ் பிளீஸ் சொல்லுவார். எங்கேயாவது உட்கார்ந்து இப்படி சவுண்ட் கேட்டு மொத்தம் ஆரம்பிச்சிட்டாங்கடா, எங்க இருக்கா நசுக்கு அவனை. அப்போ பேழை எப்படித்தான் இருக்கும்டா, பேழை எப்படித்தான் இருக்கும். நம்ம சபை என்கிற ஒன்றுக்குள் அது ஒரு குடும்பம் இல்ல. எலியும் உள்ள இருக்கும், பெருச்சாலியும் உள்ள கிடக்கும். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதனால என்ன சபை இதுன்னு கேட்கப்படாது. நீங்களும் அங்கதான் இருக்கிறீ, தூங்க விடாத. நானும் அங்கதான் இருக்கேன். நான் தூங்குவேன்னு சொல்றேன், நீயும் உள்ளதான் இருக்க. இந்த 2 பேரையும் நியாயந்து இருக்கிறவர் அங்கதான் இருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப கவனமா தான் இருக்கணும். அதன் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஏத்திட்டார். ஆனா ஒண்ணு சொல்றேன்ப்பா, என்னைக்கு இந்த நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து தப்பணும்னு நீ பேழைக்குள்ள வந்தியோ, அதுவே நம்ம வாழ்க்கையில் அது மகிமையான அனுபவம்.